அதெல்லாம் எந்த சாமியில வந்து சொல்லுச்சு? என் தங்கச்சிக பயிறு வாடக்கூடாதுண்டு பசியோட போராடினவங்கள. அப்படிப்பட்டவன் என் தங்கச்சிகளை வாழ்க்கையில வாடிட விட்டுடுவனா இல்ல விட்டுட்டு தான் வேடிக்கை பாப்பனா? சொல்லு. பாருல, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ அதிர்ஷ்ட கெட்டவெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு எவன்ல சொன்னா? எவன் சொன்னா உன்ன இந்த மாதிரி? இல்லை, இத தெருவுல பதனி விக்கிற வைகுண்ட வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாவல. அப்புறம் நான் மளிகை கடை வச்சுதான் இது மளிகை கூட வச்சிருக்க சம்மோ வீடுன்னு சொல்லுவாவ. நீ தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான்ல கரஸ்பாண்டன் சண்முகத்தோட வீடுன்னு சொல்ற அளவுக்கு மாத்தினது நீதாம்ல. உன்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற ஆறுல இருக்க முடியும்? சொல்லு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த அறிவழகனை வெளியில கொண்டுட்டு வர்றது என் பொறுப்பு. இதுக்கு எத்தனை பேரு தடையா இருந்தாலும் அத்தனை பேரையும் உடைச்சு அவனை வெளியில கூட்டிட்டு வரோம்ல. அவனை தூக்கு மேடையிலே ஏத்தனாலும் அந்த கைத்தை அறுத்து போட்டு அவனை கூட்டிட்டு வருவேன். அண்ணனை நீ நம்பல? நம்புறேன். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இல்லை, அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு போனதும் அதிர்ஷ்டமோ இல்ல உன் துரதிருஷ்டவசமோ காரணம் கிடையாது. எவனோ நம்ம குடும்பத்துக்கு எதிரா செஞ்ச சதி. அந்த சதியை நிச்சயம் நான் உடைப்பேன். உடைச்சு அவனை வெளியில கூட்டிட்டு வருவேன். புரியுதா? அது வரைக்கும் நீ அதை நினைச்சு அழாத, வருத்தப்படாத. மதனி, ஏன் மதனி இப்படி ஒரு நிலைமை? உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அதே வாக்குப்படி என் மகனை மீராவுக்கு தாலி கட்ட வச்ச. அது தனியா ஏன் முயற்சியால நடக்கல. எல்லாத்துலயுமே நீ என் கூட நின்ன. ஆனா இப்போ 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. ஏன் மதனி? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் மகனை நான் தாலி கட்ட சொல்லியிருப்பேனா? 2 பிள்ளைங்களுக்கும் தாலி கட்டின ஈரம் கூட காயல. இப்படி ஒத்தையா நிக்குதுங்களே, நான் என்னத்தை செய்ய? என்னாச்சுல? இங்க என்னமா செய்த? இப்ப நீ என்னத்துக்குள்ள இங்க வந்த? என்னைய தேடி வந்தியா? மா, நீ தானமா என் பேரை சொல்லி கூப்பிட்ட. ஏமா, எதுக்காக அப்படி பாக்குற? எலே, நான் கூப்பிட்டுதான் நீ வந்தியா? நீ கூப்பிடலையா? சிவபாலன் நீ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. நான் தான் கூப்பிட்டேன். ஆமா, ஆமால, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். எதுக்குமா? கொஞ்சம் பேசணும்ல, உன்கிட்ட தனியா பேசணும், அதான் கூப்பிட்டேன். வா, உட்கார் உட்கார். சொல்லுமா. எதை சொல்ல, எங்க இருந்து சொல்லன்னு யோசிக்க. என்னாச்சுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தல. அன்னாட கூலிதான் அன்னாட சாப்பாடு. அதுக்கு இப்ப என்னம்மா? திடுதிப்புன்னு உங்க தாத்தா என்னைய பொண்ணு கேட்டு வீடேறி வந்து நின்னாரு. கேட்டா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருச்சாமா. என் கல்யாணம் முடியற வரைக்கும் என் அண்ணன் பட்ட பாடு இருக்கே, ரொம்ப தடுமாறி போயிருச்சு. உங்க அப்பா செய்முறையில குறைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அம்புட்டு பணத்துக்கும் எங்கிட்டு போகும் என் அண்ணன்? ஆரம்பத்துல இருந்து இந்த மனுஷன் அப்படிதாம்மா இருந்திருக்காரு. அப்போதே வேணான்னு சொல்லிருக்கலாம்லம்மா. பொம்பளைங்களோட பேச்சு என்னைக்குல எடுபட்டிருக்கு? உங்க தாத்தா வேற ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷன். கல்யாணத்தை செய்ய முடியுமோ இல்லையோன்னு என் அண்ணன் கலங்கி போயிருச்சு. ஆனாலும் எந்த குறையும் இல்லாம என் கல்யாணத்தை நடத்தி வச்சது யாருன்னு தெரியுமா? யாருமா? மதுரைதால உங்க அத்தை சூடாமணி.
எங்கிட்டோ இருந்தெல்லாம் பணத்தை எடுத்தா. சிறுவாடா சட்டி பனையில போட்டு வச்சிருந்த காசு, சீட்டு காசு, எங்கிட்டோ போய் வட்டிக்கு வாங்கின காசுன்னு அம்பட்டு பெரிய ஆம்பளை என் அண்ணன் கையால் ஆகாம நின்னப்போ ஒத்த பொம்பளையா அத்தனை காசையும் அவ திரட்டி கொண்டு வந்து கொடுத்தா. புரியுதுமா. எலி, அந்த கல்யாணத்துல ஒரு சின்ன குறை கூட கிடையாதுல. அம்புட்டு சீரும் சிறப்புமா என் கல்யாணத்தை பண்ணி வச்சாவ. அப்படிப்பட்ட மதனி என்னோட தெய்வம் இல்லையா? அத்தை எங்க எல்லாருக்குமே சாமி மாதிரிமா. நீ எதுக்குமா அழுவுற? எலை, சம்முவமே உடஞ்சு போயிட்டாம்ல. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட என்னால முடியல. எலை, வீரா பாவம் இல்லையால, அவ வாழ வேண்டாமா? அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் தாலியே கட்டினேன். எலை, தாலி கட்டிட்டா மட்டும் போதுமால? அவ கூட நீ சந்தோஷமா வாழணும்ல? எலை, சிவபாலா, அது உன் கையில தான்ல இருக்கு. தயவு செஞ்சு நீ அழாதம்மா, என்ன நம்புமா. உனக்கு என்ன வீராவோட நான் வாழணும் அம்பட்டு தானே? நான் பாத்துக்கிறேம்மா, நீ அழாம இரு. அம்மாவுக்காக நீ இத செய்வியல? கண்டிப்பா செய்தம்மா. என்ன ஒண்ணு, என்ன செருப்பால் அடிப்பாங்க, அதான் என்ன சும்மா விட்டுருவாங்களாம்மா?